ஒரு வருஷமா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு. இந்த வீட்டில் நான், என் மனைவி, என் குழந்தை, வேலைக்காரி 4 பேர் தான் இருக்கோம். பட் இந்த ஒரு வருஷமா என் வீட்டில் எங்களை தவிர யாரும் 2 பேர் இருக்காங்க. அது ஆவிதான் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இதை யார்கிட்ட போய் சொல்றது? என் ஒய்ஃப் கிட்டையும் என் குழந்தைகிட்டையும் சொல்லி அவங்க நிம்மதியை கெடுக்க விரும்பல. இதை யார்கிட்டையும் சொல்ல விரும்பல. ஆனா இந்த 2 நாளா பகலையே அவங்கள நான் பார்க்கிறேன். இப்போ ரொம்ப பயமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. பயமா இருக்கு. இப்பதான் நான் வெட்டிட்டு வந்தேன். குழந்தை எங்க? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைகிட்ட உள்ள வா. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஒரு வருஷமாவே எங்களை சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாம் வித்தியாசமாவே இருக்கு டாக்டர். அப்படியா? ஆமா டாக்டர், எங்க வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு.
ஆமா டாக்டர், ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? கோடம்பாக்கம் சாந்தி அப்பார்ட்மெண்ட் டாக்டர். வேற என்ன ப்ராப்ளம்? இல்ல டாக்டர், எங்க வீட்ல ஆவி ஏதாவது இருக்குமோன்னு பயமா இருக்கு. ஆவிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது புக்ஸ் படிச்சிருப்பீங்க, இல்ல அதை பத்தி எதனா படம் பார்த்திருப்பீங்க. நல்லா ரிலாக்ஸ் எடுங்க. இது நர்வஸ் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். இல்ல டாக்டர், நானும் தான் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? இல்லைங்க டாக்டர், எங்க வீட்டு ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணும்போது இந்த போட்டோவை பார்த்தேன். இந்த போட்டோல உள்ளவங்கள நான் நேர்லயும் பார்த்தேன். இவங்களா? இவங்கள எனக்கு 10 வருஷமா தெரியுமே. இவங்க தான் இறந்து போயிட்டாங்களே.